மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல எலும்புகளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலும்புகள் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளோட இயக்கம் அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஒரு சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம், நடக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்ட் வர்றத பார்த்திருப்போம். சிலருக்கு உட்கார்ந்து எந்திரிக்கும் போது நிறைய சவுண்ட் வரும். அதாவது நீ ஜாயிண்ட்ல கால் மூட்டுக்கள்ல நமக்கு சத்தம் வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எலும்புகள்ல தேய்மானம் இருக்கு இல்லையா, அதாவது போன்ல இருக்க ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது எலும்புகளில் தேய்மானம் ஏற்படும் பொழுது கலக் கலக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, எனக்கு நடந்தாலே நெட்டை எடுக்கிற சவுண்ட் வரும். இந்த மாதிரி நம்ம நிறைய நபர்களை நம்ம பார்த்துருக்கோம். எலும்புகள்ல இந்த மாதிரி சத்தம் வருவதற்கு காரணம் என்ன? பொதுவாக நம்ம உடல்ல அயோனிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்கும். அது காற்றாகவோ நம்ம உடல்ல நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனாவோ அந்த மாதிரி அயனிக் டிரான்சிக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அயனிக் டிரான்சிக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி சத்தம் வர்றது இயல்பானது தான். ஆனா இதுவே அப்நார்மலா நமக்கு எனி டைம் ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. காலை ஆட்டினா கூட கலக் கலக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. படிக்கட்டு ஏறும்போது இல்ல நம்ம டூ வீலர் ஸ்டார்ட் பண்றேன், கிக் பண்ணும்போது எனக்கு சவுண்ட் வருது, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது எனக்கு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நடக்கும்போதே எனக்கு வலியோட சேர்ந்து அந்த சத்தமும் வருதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம உடல்ல கால்சியம் லெவல் கம்மியா இருந்தா ஏற்படும். அடுத்தது நம்ம போன்ல ஜாயின்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியா இருக்கும்போது ஏற்படக்கூடியதான். சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய லூப்ரிகேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட், ஒரு திரவம். இந்த திரவம் என்ன பண்ணும்னா, லூப்ரிகேஷன் கரெக்டா இருக்கும் பட்சத்துல எலும்புகள் தேய்மானம் ஆகாம அந்த ஷாக்கோ இல்ல ஏதாவது வெயிட் அப்சார்ப்ஷன், ஷாக் அப்சார்ப்ஷன் ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு போகாம இருக்கிறதுக்கு அது பேலன்ஸ் பண்ணும். இந்த ஃப்ளூயிட் நமக்கு நேச்சுரலா குறையும் போது, டீஹைட்ரேஷன் ஆகும்போது, ஒரு வறட்சி தன்மை ஏற்படும் போதுதான் நமக்கு கால்கள் மூட்டுக்கள்லையோ இல்ல தோள்பட்டையிலோ இல்ல கழுத்து பகுதியில நமக்கு ஒரு மாதிரியான டிக் டிக் அப்படின்ற ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். இதற்கு என்ன பண்ணலாம்? நாளடைவில் கொஞ்ச நாள் நமக்கு இந்த சவுண்ட் இருக்கும். ஆனா நாளடைவில் இது டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். சத்தான உணவுகள் நம்ம எடுத்தோம்னா டிஸப்பியர் ஆயிடும். இல்ல ஒருவேளை தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு கால் மூட்டுக்கள்ல வலி இருந்துகிட்டே இருக்குன்னா என்ன பண்ணலாம்? தொடர்ந்து நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை நிச்சயமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்கு, நம்ம உடம்புல விட்டமின் டி எவ்வளோ இருக்கு, இல்லை கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குன்றது நிச்சயமா நம்ம பார்க்கணும். ஸோ விட்டமின் டி குறைவா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, காலையில சன்லைட்ல நம்ம வாக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலயோ மாலையோ ஏதாவது ஒரு நேரம் நம்ம சூரிய ஒளியில நடக்கும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலாவே நமக்கு விட்டமின் டி பாடியில கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி அப்சார்ப்ஷன் நடக்க 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 என்ன ஆகும்னா, இந்த போன்ல இந்த மாதிரி சத்தம் வர்றது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல டீஹைட்ரேஷன் நடக்குது, ஒரு வறட்சி தன்மை நடக்குதுன்னா இதற்குமே இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்சியம் அப்படின்றது சுண்ணாம்பு சத்து. எலும்புகளோட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே இந்த சுண்ணாம்பு சத்து ரொம்ப முக்கியம். சுண்ணாம்புன்னோடனே நமக்கே ஞாபகம் வந்துடும், நம்ம வெத்தலைப்பாக்கு போடும்போது சுண்ணாம்பு வச்சு போடுறோம். அது நிச்சயமாக நம்ம உடல்ல கால்சியம் லெவலை மேம்படுத்தக்கூடியதுதான். ஒரு நாளைக்கு ஒரு முறை சுண்ணாம்பு, கொட்டைப்பாக்கு, வெத்தலை வச்சு நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்திலும் பார்த்தோம்னா மருந்து ரீதியாக கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய மூலிகை சார்ந்த மருந்துகளும் பற்ப வகைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். முத்துச்சிப்பி, சங்கு உள்ளிட்ட மருந்துகளை பற்பமாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகும். சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது நான் நேச்சுரலா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளோ இல்லை ஹோம் ரெமெடி மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல்ல கால்சியம் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போன்ல இந்த மாதிரி சத்தம் வராமல் எலும்புகள் வலிமையாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எள்ளு உணவில் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமான கால்சியம் இதில் இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்கிற இந்த விஷயம், இது மருந்து மட்டும் இல்லை, இதில் நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் பருத்திப்பால். பருத்தி விதையிலிருந்து செய்யக்கூடிய பருத்திப்பால். இந்த பருத்திப்பால்ல எக்ஸலண்டான கால்சியம் நிறைய இருக்கு.
குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த பருத்தி பாலை நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப டேஸ்டி, சொல்லும் போது எனக்கே ஆசையா இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னா பருத்தி பால் தான். இந்த பருத்தி பால்ல வெல்லம், ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து குடிக்கும் பொழுது குழந்தைகள் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பெரியவர்களுக்கும் இது ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு பானம். சர்க்கரை நோயாளிகளும் இதை குடிக்கலாம். வெல்லம் சேர்க்காமல் நம்ம ஏலக்காய், சுக்கு பொடி போட்டு சர்க்கரை நோயாளிகளும் கொடுக்கலாம். தினமும் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் சரி, கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு, தோள்பட்ட வலி இருக்கு, மூட்டுக்கல்ல வலி இருக்கு, எல்லாமே காணாமல் பறந்து போகும். அதே மாதிரி இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு, பிரெக்னன்சி டைம்ல நமக்கு அந்த குழந்தையை தாங்குவதற்கான எலும்புகளுக்கு சக்தி வேணும் அப்படின்னா இந்த பருத்தி பாலை குடிக்கலாம். நிச்சயமாக நம்ம எலும்புகள்ல எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கு, போன் ரொம்ப வீக்கா இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டி குறைபாடு, இது எல்லாமே சேர்த்து எனக்கு போன்ல கல்குன்னு சவுண்ட் வருது, எந்த கவலையாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளோட பருத்தி பால் தினமும் குடிங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து, மூங்கில் அரிசி, முருங்கை கீரை, முருங்கை பட்டையும் நம்ம கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரலாம். முருங்கை கீரை நம்ம வேர்க்கடலை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். முருங்கை கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, வேர்க்கடலை இதை சேர்த்து ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவ்வளவு சத்து வாய்ந்தது இதுல இருக்கும். அவ்வளவு சத்துக்கள் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக எலும்பு அனைத்துமே இரும்பாக மாறும். இது உண்மை. இந்த மாதிரி நம்ம எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்க இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. போன்ல சத்தம் வருதா, நம்ம எலும்பு மூட்டுக்கல்ல சத்தம் வருதா, கவலையே படாதீங்க, நிச்சயமா குணமாயிடும். இதன் தாண்டி நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது முழுவதுமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.